பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் என்று உங்களை நான் வாழ்த்தி, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஒரு அழகான வார்த்தை. நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். தாவீது இந்த வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருந்த போது, இந்த இருளான நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் கர்த்தரை பார்த்து சொல்லாரு, ஆண்டவரே என் இருளை நீர் வெளிச்சமாக்குவீர். இருள் என்பது ஒரு கஷ்டம். இருள் என்பது வேதனை குறிக்கிறது. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்பது பிரச்சனையை குறிக்கிறது. இருள் என்பது கஷ்டத்தை குறிக்கிறது. இருள் என்பது நம் கடக்க முடியாத மன சஞ்சலங்களை குறிக்கிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அவரே வெளிச்சமாக்குகிறவர். ஏனென்றால் அவர் நம்முடைய விளக்காய் இருக்கிறார். மங்கி எரிகிற திரை அணையாதிருக்கிறவர், நெறிந்த நாணலை முறியாதிருக்கிற கர்த்தர் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில விளக்காய் இறங்கி வந்து நாம் அணைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் இந்த இருளை மாற்றி வெளிச்சத்தண்டை கொண்டு வருகிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற அனுபவத்திலே நீங்கள் கடந்து போனாலும் இந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? இருளை வெளிச்சமாக்குகிறவர். இருள் நிறைந்த வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமே துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வெளிச்சமாக்கி நீர் ஆசீர்வதி. கிருபை நன்மை தொடரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாருடைய இருள் மாறட்டும். வெளிச்சமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.